ஆண்டு கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூற முதலமைச்சர் விஜய் ஜூலை 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் கரூர் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 நடந்த தாவேக மக்கள் சந்திப்பு கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அதுகுறித்து உச்சநீதிமன்றம் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடந்து வருகிறது. அப்போது பாதுகாப்பு காரணங்களால் நேரில் செல்ல முடியாத முதலமைச்சர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மாமல்லபுரத்திற்கு அழைத்து தலா ரூபாய் 20 லட்சம் நிதியுதவி வழங்கிய நிலையில் தற்போது வரும் ஜூலை 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 நாள் பயணமாக கரூர் சென்று பாதிக்கப்பட்ட அக்குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த தேர்தல் வெற்றிக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புதிய நலத்திட்ட பணிகளையும் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார் என கூறப்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இன்றி 100% உறுதியுடன் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் அதிகாரிகளின் 2 நாள் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு விவகாரங்களில் அதிகாரிகள் பாரபட்சமின்றி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை 100% உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் போதைப்பொருள் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இடங்களில் சிசிடிவி கேமராக்களை நிறுவ வேண்டும் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அல்லது போக்சோ வழக்குகளில் எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் தாமதம் ஏற்படுவதை எக்காரணம் கொண்டும் சகித்துக் கொள்ள முடியாது என்று முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். கரூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து கரூர் தொகுதி வரலாற்றிலேயே முதல் முறையாக இடைத்தேர்தலை சந்திக்க உள்ளது. கரூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் சபாநாயகர் ஜெய்சிடி பிரபாகரை நேரில் சந்தித்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதோடு அவர் தாவேகாவில் இணையக்கூடும் என்று கூறப்படுகிறது. இந்த ராஜினாமா முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் கரூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் தற்போது காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தேர்தல் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் முன்னிலையில் முன்னாள் தலைவர் செல்வப்பெருந்தகை தனது பொறுப்புகளை புதிய தலைவரான மாணிக்கம் தாக்கூரிடம் ஒப்படைத்தார். கடந்த 2024 பிப்ரவரி மாதம் கே. அழகிரிக்கு பின் தலைவராக பொறுப்பேற்ற செல்வப்பெருந்தகையின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே அவரே தலைமையிடம் தன்னை விடுவிக்குமாறு கேட்டுக் கொண்டதன் பேரில் காங்கிரஸ் தலைமை மாணிக்கம் தாக்கூரை புதிய தலைவராக நியமித்ததைத் தொடர்ந்து இந்த பதவியேற்பு நிகழ்ந்துள்ளது. பழனி அருகே மனைவியை அடித்து துன்புறுத்திய துர்க்கைராஜ் என்பவரை அவரது மைத்துனர் பரத் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பியோடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த சரவணப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த எலக்ட்ரிஷியன் துர்க்கைராஜ் என்பவர் தனது மனைவி சுலோச்சனாவை அடிக்கடி அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படும் நிலையில் கோபித்துக் கொண்டு பெற்றோர் வீட்டிற்கு சென்ற மனைவியை அழைத்து சென்ற போது மாமனார் வீட்டில் வாக்குவாதம் முற்றியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சுலோச்சனாவின் அண்ணன் பரத் என்பவர் தனது தங்கை கணவரான துர்க்கைராஜின் தலையில் கல்லால் பலமாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இக்கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கீரனூர் காவல் நிலைய போலீசார் துர்க்கைராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளதோடு தப்பியோடிய கொலையாளி பரத்தை தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.